நம்ம எல்லாருக்குமே சில நாட்கள் ரொம்பவே மோசமா அமையும் இல்லையா? ஒரு சின்ன எரிச்சல் ஆரம்பிக்கும், அப்புறம் பாருங்க அது ஒண்ணு பின்னாடி ஒண்ணா பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்து மொத்த நாளையும் காலி பண்ணிடும். டாமினோஸ் மாதிரியெல்லாம் வரிசையா சரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த முதல் கல் அது விழாம தடுத்தா என்ன ஆகும்? அதை எப்படி செய்யறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். காலையில அவசர அவசரமா கிளம்பும்போது சுட சுட காஃபி நம்ம சட்டையில கொட்டிடுது. அவ்வளோதான், மூடு போச்சு. அதே கோவத்தோட ஆஃபீஸ் போறீங்க. அங்க ஒருத்தருக்கு காட்டமா ஒரு மெயில் அனுப்பிடுறீங்க. அதனால ஒரு முக்கியமான மீட்டிங்ல தேவையில்லாத சலசலப்பு. அதே டென்ஷனோட வீட்டுக்கு வந்தா என்னாகும்? அங்கேயும் நிம்மதி இருக்காது. பாத்தீங்களா, ஒரு சின்ன காஃபி கரை ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நம்ம நாள் முழுசையும் எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு. சரி, இந்த நெகட்டிவ் சங்கிலிய உடைக்க ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த 2 பகுதிகளை கொண்ட ஒரு விதியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுதானே அசல் கேள்வி. கோபம், எரிச்சல்னு உணர்ச்சிகள் பொங்கி வர அந்த ஒரு நொடியில அத அடுத்த கட்டத்துக்கு போகாம எப்படி நிறுத்துறது? வாங்க, அதுக்கான ரகசியத்தை இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த எதிர்மறை சங்கிலியை உடைக்க ஒரு பழமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சூத்திரம் இருக்கு. அது என்னன்னா, உற்று நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. சிம்பிளா சொல்லணும்னா இதுல 2 விஷயம்தான் இருக்கு. ஒன்னு, நமக்கு வர துன்பத்தை நாம பொறுத்துக்கணும். 2வது, நம்பால மத்த யாருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாது. கேட்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ளதான் வாழ்க்கையோட ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. ஓகே, இந்த விதியோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இத நாம உள் வலிமை அப்படின்னு சொல்லலாம். இது வெளியிருந்து வர அதிர்ச்சிகளை எல்லாம் தாங்கிக்கிற ஒரு மன கவசம் மாதிரி. இந்த 2 ஐடியாக்களுமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான். வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு நாம ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி இருந்து அந்த அதிர்வுகளை நமக்குள்ளேயே உள்வாங்கிக்கணும். அதே நேரம் நம்ம கிட்டந்து கோபம், எரிச்சல் மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள் வெளியில போகாம இருக்க ஒரு பவர் சர்ச் ப்ரொடெக்டர் மாதிரி தடுத்து நிறுத்தணும். இந்த உள் வலிமைய எப்படிங்க பயிற்சி பண்றது? ரொம்ப சிம்பிள். டிராஃபிக்ல மாட்டும்போது கோவத்துல கத்தாம ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டுறது. கோவமான இமெயிலுக்கு உடனே பதில் அனுப்பாம ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அனுப்புறது. நாம செஞ்ச சின்ன தப்ப ஒத்துக்கிட்டு அதுக்கு மத்தவங்கள குறை சொல்லாம இருக்கிறது. இதுதான் நம்மள ஒரு ஷாக் அப்சர்வரா மாத்தும். இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம உள்வாங்கின அந்த நெகட்டிவ் உணர்வுகளை ஒரு விஷம் மாதிரி வெளியில பரப்பாம தடுக்கிறது தான் இது. இந்த வெளி அமைதியை எப்படி பயிற்சி செய்யறது? கோபத்துல தேவையில்லாம ஹாரன் அடிச்சு சத்தம் போடாம இருக்கிறது. டென்ஷனா இருக்கிற நம்ம கூட வேலை செய்யறவங்க கிட்ட அமைதியா பதில் சொல்றது. எரிச்சலா இருக்கும்போது நக்கலா பேசி யாரையும் காயப்படுத்தாம இருக்கிறது. முக்கியமா நம்மளோட மோசமான மூட வீட்டுக்குள்ள கொண்டு வந்து குடும்பத்தினர் மேல காட்டாம இருக்கிறது. இப்படி செஞ்சா நாம மத்தவங்களுக்கு ஒரு பவர் சர்ச் ப்ரொடெக்டரா மாறுறோம். சரி, இந்த 2 பகுதி விதியையும் ஃபாலோ பண்றதால கிடைக்கிற உண்மையான நன்மை என்ன? அது வெறும் அமைதி மட்டும் இல்ல, அதை விடவும் பெரிய விஷயம். தவம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மில் பலரும் அது தன்னைத்தானே வருத்திக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மையே இல்ல. உண்மையான தவம்ங்கிறது நம்ம உள் வலிமையை வளர்த்து வெளி உலகத்துல அமைதியை உருவாக்குற ஒரு பவர்ஃபுல்லான பயிற்சி. இது நம்மள மேம்படுத்துறதுக்கு தான் தவிர தண்டிப்பதற்கு இல்ல. முக்கியமான விஷயம் இதுதான். இப்படி பொறுத்து போறது ஒரு பலவீனம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சத்தியமா இல்ல. உங்க மன அமைதியோட கண்ட்ரோல உங்க கையில எடுக்கிறது தான் நிஜமான சக்தி. இது ஒரு வகையான இமோஷனல் சூப்பர் பவர்னே சொல்லலாம். இப்போ நாம பேசின இந்த ஐடியாவை நீங்க உடனே பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுக்காக ஒரு சின்ன ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சவால் காத்திருக்கு. அடுத்த 24 மணி நேரத்துக்கு மட்டும் இந்த விதியை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்க போறீங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி தான். ஆனா உங்க பார்வையே மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. ரெடியா? உங்க 24 மணி நேர பயிற்சி இதுதான். முதல்ல உங்களுக்குள்ள அடுத்து வர்ற எரிச்சலை சும்மா வேடிக்கை பாருங்க. 2வதா, அதுக்கு கோபமா ரியாக்ட் பண்ணாம அதை அமைதியா உள்வாங்கிக்க ஒரு உணர்வுபூர்வமான முடிவை எடுங்க. கடைசியா அந்த நெகட்டிவ் எனர்ஜிய வேற யாருக்கும் பாஸ் பண்ண மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் நம்மளையும் நம்மை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குது. அந்த சங்கிலி தொடர் விளைவ ஆரம்பிக்கிற முதல் கல்லா நீங்க இருக்க போறீங்களா, இல்ல அதை தடுத்து நிறுத்துற ஒரு தடுப்புச் சுவரா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.